வணக்கம். வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு பெரிய பப்பாளி எடுத்தாச்சு, காய் பப்பாளி. இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு எடுத்துருங்க. தோலை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். அது உள்ளவே அப்படியே வெள்ளையாக ஒரு தோல் இருக்குங்க, அதையும் சீவி எடுத்துடலாம். சீவி எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை விதையெல்லாம் எடுத்துடுறேன். விதையெல்லாம் எடுத்துட்டு இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையாக தோல் மருதி, அதில் கட் பண்ணி எடுத்துடலாம். சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாளி உங்களுக்கு கிடைக்கும்போது, காய் பப்பாளி கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக்குக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க. கட்டமாக கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா 4-5 தடவை கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற வழவழப்பு தன்மை போகும். நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக விடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதே பாத்திரத்தில் தண்ணி, பப்பாளி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து வேக விடணும். 10 நிமிஷம் வேக விடுங்க, போதும். ஏன்னா நம்ம சர்க்கரை பாகுலையும் வேக விட போகிறோம். பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஃபில்டரில் போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு தட்டு போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பப்பாளி காயும் அதுலேயே சேர்த்து கொதிக்க விடணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பப்பாளி காயை சேர்த்து இதில் தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. சீக்கிரமே தண்ணி சுண்டிடும். நல்லா பிசுக்கு பதம் வந்ததும் எடுத்துட்டு நம்ம கலர் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள், குறைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். பிசு பிசுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். 4 பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் போட்டு தனித்தனியாக போட்டு கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது கலரை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆறிடுச்சுன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கலர் சேர்த்துக்கிறேன். பச்சை, எல்லோ, ரெட்டு இது சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் என்கிட்ட இருக்கிற இந்த கலர் தான் இருக்குது, அதனால் இது போட்டுக்கிறேன். ஒன்றும் தனியாகவே வச்சுட்டேன், சேர்க்காம கலர் சேர்க்கல. சேர்த்து நல்லா கலரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சிங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் எல்லா இடத்துலையும் நல்லா படணும். நல்லா மிக்ஸ் தட்டில் போட்டு தனித்தனியாக ஆற விடுங்க. ஒரு மணி நேரம் ஆறுனதும் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கலருங்களாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்கும். ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.